ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜே பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இவர் வந்து ட்ரம்ப்பை போய் சீக்கிரமே சந்திக்க போறேன். அதாவது ஈரானுடைய பிரச்சனையை பத்தி நாங்க வந்து ஒரு பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில தகவல் எல்லாம் வந்து வெளியே வந்துருந்துச்சு. இந்த நிலை இந்த சைடு இருக்கும்போது இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அவர் இருக்கார்ல, ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இது வந்து பேச்சுவார்த்தை மாதிரி தெரியல. எங்களுக்கு கட்டளையிட்ட மாதிரி தான் தெரியுது. ஒரு இந்த பேச்சுவார்த்தையில எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாம ஒரு அவநம்பிக்கையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்காக சில பல ரூல்ஸ்லாம் வந்து இவரே சொல்லியிருக்காரு. எங்களுக்கு பேச்சுவார்த்தை 2வது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வேணும்னா எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஈரான் சைட்லேருந்து இவங்க இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இப்போ இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்ல போறாங்க, அவங்க ட்ரம்ப் அப்புறம் நெதன்யாகு இவங்களுடைய மீட்டிங்ல என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஈரான் சைட்ல அப்பாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை இப்ப நடந்ததுல இது வந்து ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு நடுவுல போர் நடக்குதுன்னா, அது நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையா இல்ல. எங்களுக்கு அப்படி தெரியவே இல்ல ஃபர்ஸ்ட் இது. அதாவது நீங்க எங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு கட்டளை மாரி ஒண்ணு சொல்றீங்க. அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. இப்ப நடந்த இந்த பேச்சுவார்த்தையிலயுமே இந்த மாரி தான் நடந்திருக்குன்னு வெளிய ஓப்பனா வந்து பிரஸ் மீட் முன்னாடி வந்து வெளிய பேசியிருக்காரு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா, ஒரு தலைவர்களும் இல்ல ட்ரம்ப்க்கு கீழ இருக்கக்கூடிய அவரோட அசிஸ்டன்டோ இல்ல அவருக்கு அவர் அதாவது ட்ரம்ப்புடைய கட்சியில இருக்கக்கூடிய யாராவது ஒரு முக்கியமான தலைவர்கள் வந்து பேசுறது நியாயமான விஷயம். ஈரான் சைட்ல இருந்து வராங்கன்னா, அயதுல்லா காமேனிக்கு பதிலா வேற யாராவது ஒருத்தர் வந்து பேசுறது ஒரு நியாயமான விஷயம். ஆனா அமெரிக்காவுடைய ராணுவத்துடைய ஜெனரல் எதுக்கு அங்க வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. அதாவது ஒரு போர் 2 பேர் 2 போர் வந்து நடக்கறதுக்காக ரெடியா நின்னுட்டுருக்காங்க. இங்கிட்டும் ராணுவங்கள் தயாரா இருக்கு. இந்த பக்கமும் ராணுவங்கள் தயாரா இருக்கு. அவங்களுடைய தலைவர்கள் வந்து அங்க நின்னுட்டு அதாவது ராணுவத்துடைய ஜெனரல் வந்து அங்க பேச்சுவார்த்தை பண்ற வேண்டிய இடத்துல அவருக்கு அங்க வேலையே இல்ல. அவர் எப்படி அங்க வந்து நிக்கலாம்? அப்படி அங்க வந்து நின்னு இது பண்றதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிநாட்டுகளுடைய பார்வையை மறைக்கிறதுக்காகவும், மத்த நாட்டுகளுடைய அழுத்தத்த வந்து குறைக்கிறதுக்காகவும் தான் வந்து ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வந்து கையில் எடுத்திருக்காரோ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதையுமே ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஏன்னா நார்மலா இதுக்கு ஒரு தலைவர்களா அனுப்பிச்சாலுமே கூட ஒரு ராணுவத்துறை ஜெனரல் ஏன்னா அவரு தான் போருக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இடத்துல ட்ரம்ப் அதாவது கட்டளையிடக்கூடியவங்க, ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்க, ஆட்சியில இருக்கக்கூடியவங்க, தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க போறது ஒரு சரியான ஒரு விஷயம். ஆனா ஒரு ராணுவத்துடைய ஜெனரல் இந்த மாரி போய் அங்க நின்னுட்டு இந்த மாரி எல்லாம் பண்ணணும், நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது அந்த இடத்துலயே வந்து ஒரு பேச்சு வழக்கு மாறி அங்கேயே ஏதாவது ஒரு பிரச்சனையாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி இருக்கிற இடத்துல வந்து அவர் எதுக்கு வராரு அப்படிங்கிற மாரி சொல்லி அத ஒரு பாயிண்ட்டா வந்து முன் வச்சிருக்காரு. 2வது விஷயமா எத சொல்லி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இது எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாத்தையுமே அத சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெறைய ரூல்ஸ் வந்து ட்ரம்ப் போட்டே இருக்கார்ல. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இந்த மாரி அமெரிக்கா வந்து நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாரி அணு ஆயுதங்கள்லாம் வந்து எவ்வளோ வச்சிருக்கீங்க? என்ன ஏதுன்னு ஈரான் கிட்ட கணக்கு காட்டணும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட அந்த யுரேனியம் எல்லாமே வந்து எவ்வளோ இருக்கு? அத எந்தெந்த இதுக்குலாம் யூஸ் பண்றீங்க? எந்தெந்த விதத்துல யூஸ் பண்றீங்க? அத எப்படிலாம் வந்து நீங்க டெக்னாலஜிக்கா உருவாக்குறீங்க? அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீடெயில்ஸ் எங்கள்ட்ட குடுத்துட்டு, நாங்க சொன்னா நீங்க அத யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? அப்படிங்கிற மாரி அதையுமே வந்து எதிர்கேள்வியா வந்து திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நியாயமான விஷயமா தான் இவரு கேட்கிற மாரி இருக்கு. ஏன்னா, இந்த ஒரு நாட்டுக்கிட்ட வந்து நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க இந்த ராணுவம்லாம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட முடியாது. அத வந்து இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேற ஒரு ஐநா சபையோ இல்ல பெரிய வேர்ல்டு ஃபுல்லா வந்து எந்த நாடுகள்லாம் சொல்ற முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிட்டிக்கோ போய் அங்க அவங்க சொல்றது, ஒரு கோரிக்கை வைக்கிறது. இவங்க வந்து இந்த மாரிலாம் வச்சிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு ஆபத்தா தெரியுது. இவங்க இந்த மாரிலாம் வெளிப்படையா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி எங்கள்ட்ட லிஸ்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அத போய் ஒரு குற்றமா சொல்றது, இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது வேற. ஆனா ஒரு டைரக்ட்டா வந்து ஒரு நாட்டுக்கு ரூல்ஸ் போடுறது, அந்த அந்த நாட்டு மேல வந்து நான் போர் தொடுப்பேன்னு சொல்றது, அந்த நாட்டு மக்களுக்காக உதவி செய்றேன்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்து போர் தொடுப்பேன்னு சொல்றது, ராணுவ படைகள வச்சு இந்த மாரி பயமுறுத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. ஸோ இப்படி பண்றது வந்து தவறு அப்படிங்கிற மாரி ட்ரம்ப்ப வந்து அவரு குறை சொல்லியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நியாயமான கேள்வி அப்படி மாரி தான் தெரியுது. ஏன்னா அந்த நாட்டுடைய உண்ம அவங்க அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய சேஃப்டிக்காக அவங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ மொத்தமாவே வந்து உலக அளவுல எந்த நாட்டுக்கிட்டலாம் அணு ஆயுதங்கள் இருக்கோ, அவங்க தான் வந்து சேஃப்டியா இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். எந்த போரும் போயிராம பெரிய அளவுல எந்த போரும் நடந்துராம, அந்த மாரி சேஃபா இருக்கிற காரணம் அது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது கட்ட பேச்சுவார்த்தை வந்து இந்த வாரத்திலேயே நடக்கிற மாரி வந்து அமெரிக்கா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ரீசென்ட்டா ஒரு பதிவு ஒண்ணு வந்து அவர் சோசியல் மீடியால வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா,
பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சது. ஆனா, ஈரான் வந்து நாங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கேட்காம இருக்கிறனால, போன வருஷம் நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த 12 நாள் போர் நடந்ததுல்ல. அப்ப அமெரிக்கா எந்த அளவுக்கு தாக்கி அந்த அவங்களுடைய அணு ஆயுத ஃபெசிலிட்டீஸ்லாம் அடிச்சு நொறுக்குனாங்களோ, அத விட அதிக அளவுல வந்து இந்த டைம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி, அதையுமே பகிரமா அப்படி ஓப்பனா வந்து அவர் சோசியல் மீடியால வெளிய விட்டுர்றாரு. ரீசென்ட்டா கூட அவரு எந்த விஷயமும் ஏதாவது ஒண்ணு சொல்றதா இருந்தாலும், எந்த கருத்து ஒண்ணு சொல்றதா இருந்தாலும், ஓப்பனா வெளிய சொல்லிர்றாரு. ஒரு பிரஸ் மீட்டா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அதுல ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு விஷயம் பண்றாங்க. அந்த விஷயம் சொன்னா வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுல கவலையே இல்லாம, ட்ரம்ப் ஓப்பனா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாரு. இப்ப ரீசென்ட்டா கூட நெறைய அந்த கிரீன்லாந்து சம்பந்தமா அவரு விட்ட ஏஐ போஸ்டரா இருக்கட்டும், இந்த மாரி ஓப்பனா வந்து சோசியல் மீடியால எல்லாத்தையும் வெளிய சொல்லிடுறாரு. பிரஸ் மீட்லயுமே ஓப்பனா வெளிய நான் டைரக்ட்டாவே நான் போடுவேன். எதுக்கு நீ போடணும்? இப்போ ஒருத்தங்க நம்ம மேல ஒரு டாக்ஸ் போட்டாரு. அத ஓப்பனாவே சொன்னாரு. இந்தியா மேல ஏன் இது பண்றீங்க? இந்தியாவுக்கும் டாக்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாரி பேசின அந்த வீடியோவுமே வெளிய வந்துருந்துச்சு. இந்த மாரி ஓப்பனாவே எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்படி பேசினதுக்கு தான் இவங்க வந்து பதிலடி தர விதமா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த செய்தி வெளிய வந்துருச்சா? இல்ல இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து நெறைய சோசியல் மீடியால பதிவ வெளியிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொன்னாங்களா? அப்படிங்கிறது தெரியல. இப்போ அல் ஜசீரா பத்திரிகையில வந்து வெளிய வந்த தகவல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து ட்ரம்ப சந்திக்க போறதா வந்து வரக்கூடிய வாரங்கள்ல ட்ரம்ப சந்திக்க போறாரு. முக்கியமா இந்த சந்திப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய பிரச்சனை வந்து அது சம்பந்தமா பேசுறதுக்காகவும், ஏன்னா இஸ்ரேல் பயந்து தான் ஆகணும். எ வேற வழி இல்ல. ஏன்னா இப்போ ஈரான் வந்து அவங்களுடைய அந்த குழுக்கள்னு சொல்றாங்கல்ல, ஹமாஸா இருக்கட்டும், ஹவுதீஸா இருக்கட்டும், அப்புறம் ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இந்த மாரி இருக்கக்கூடிய படைகள் எல்லாமே அந்த சின்ன சின்ன அந்த படைகள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க. அது எங்கெங்க இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஈரானுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்களுடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய படைகள் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க இருக்கும்போது இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் அடிச்சிருச்சுன்னா, ஈரான் வந்து உடனே வந்து இவங்க மூலியமா வந்து இஸ்ரேல தான் அடிப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் அடிச்சா தான் வந்து அமெரிக்காவுக்கு ஏதோ ஒண்ணு ஆகும் அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காகவே வந்து அதாவது அமெரிக்கா எங்கள அடிச்சாங்கன்னா, டைரக்ட்டா நாங்க அமெரிக்காவ அடிப்போம். ஆனா, எக்ஸ்ட்ரா உன்ன புடிக்கிறக்காக நாங்க திருப்பி உன்ன அடிக்கணும். அதாவது உனக்கு இங்க அடிச்சா உனக்கு எந்த மாரியான ஒரு மைனஸ் பாயிண்ட்டா இருக்கும் அப்டின்னா, அது இஸ்ரேல் அடிச்சா இருக்கும் அப்டிங்கிறக்காக, இஸ்ரேல அடிக்கிறக்காகவும், இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்துறதுக்காகவும் இந்த படைகள எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்டிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு தகவல் வந்து வெளிய வந்திருக்கு. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹமாஸா இருக்கட்டும், இந்த ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இந்த குழுக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஈரான்லேருந்து ரெடி பண்ண எல்லா ஏவுகணைகளா இருக்கட்டும், இந்த மாரி அவங்க தயாரிச்ச ட்ரோன்களா இருக்கட்டும். ஏன்னா, இப்ப அந்த போன வருஷம் நடந்த தாக்குதலுக்கு அப்புறமா இவங்க தயாரிச்ச நெறைய ஆயுதங்கள் இருக்கு. ஸோ அந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்னா மறைமுகமா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மறைமுகமா வந்து இந்த மாரியான குழுக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க அத எடுத்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அவங்க மேல அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வார் நடக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, இந்த விஷயம்லாம் வெளிய ஓப்பனாவே தெரிய ஆரம்பிச்சுரும். ஈரான் இவ்வளோ நாள் குடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துரும். அப்படிங்கிற ஒரு செய்தியுமே வந்து இருக்கு. இப்போ இதுல என்ன போய் பேச போறார்? நெதன்யாகு வந்து என்ன பேசுவாரு? மேக்ஸிமம் அங்க அந்த மீட்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் வந்து நடக்க வேணாம். ஏன்னா, அரபு நாடுகளுடைய அழுத்தங்கள் இருக்கறனால ட்ரம்ப் வந்து இந்த வார் நடக்காது. இதே மாரி ஒரு பயமுறுத்தல்லயே வச்சு ஓரளவுக்கு கொதிநிலையிலே போவாரு. ஒருவேள இன்கேஸ் அடிக்கிற மாரி இருந்தா, போன டைம் நடந்த மாரியே இஸ்ரேல வச்சு ஈரான தாக்க வச்சு, அதுக்கப்புறமா மத்த ஏதாவது எக்ஸ்ட்ரா இவங்க ஈரான் சைடு இருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அமெரிக்கா திருப்பி தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன டைம் இதே மாரி தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஈரானும், இஸ்ரேலும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா உள்ள வந்து அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அணு ஆயுத ஃபெசிலிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பாம் போட்டு அங்க இருக்க இடத்தெல்லாம் அந்த மலைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. அது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாரி இந்த டைமும் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டைரக்ட்டா அமெரிக்கா இறங்காம, ஏதோ இந்த குழுக்கள்லாம் வந்து கை வச்சுட்டாங்க. ஸோ அதனால ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மீட்டிங்ல முக்கியமா பேச போறது இந்த பாயிண்ட்ட பத்தி தான். அதாவது இந்த மத்த குழுக்கள் எல்லாமே எங்கெங்கேயோ இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க எல்லாத்தையும் பத்தி தான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, எ இவ்ளோ பெரிய பிரச்சனை, இவ்ளோ பெரிய இது நடக்குது. அப்ப ஈரான் எந்த சைட்ல இருந்து அடிப்பாங்க அப்படிங்கிறது அமெரிக்கா கண்டிப்பா தெரியும். அது சம்பந்தமான பிளான் போடுறதாவது இருக்கட்டும். அதுக்கடுத்த இப்போ அடுத்த நடவடிக்கை அதாவது அடுத்த பேச்சுவார்த்தை வருதுல்ல. ஸோ அந்த இடத்துல என்னென்ன பேசணும்? எந்த மாரியான விஷயங்கள் நம்ம சொல்லணும்? ஏன்னா போன டைமே வந்து நெறைய ரூல்ஸ் மாரிலாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஈரான் எதுக்குமே சம்மதிக்கல. அவங்க ஒரு சைட்லருந்து இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நாங்க இத மட்டும் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி, வேற என்ன ரூல்ஸ் புதுசா போடலாம் அப்படிங்கிற மாரியான பேச்சுகள் தான் வந்து அடுத்த பேச்சு நடவடிக்கைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா, அதுல ஈரான் சொல்றது அமெரிக்கா சொல்றத வந்து ஈரான் ஒத்துப்பாங்களா? ஏன்னா ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க? மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போர வந்து நாங்க தவிர்க்கிறோம். எங்களுக்கு வந்து அமைதி தான் வேணும். நாங்க அமைதியாவே
இருந்துப்போம். இந்த போருக்கு வந்து எங்களுக்குமே வந்து உடன்பாடு கிடையாது. மக்கள் வந்து இறந்து போறது எங்களுக்குமே உடன்பாடு கிடையாது. ஆனா இருந்தாலும் அமெரிக்கா வந்து போர் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, நாங்க அது இறங்கி பண்றதுக்கு தயாரா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு முக்கியமா இப்ப எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, பேச்சுவார்த்தை தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த வார் நடக்குமா? இல்ல இதோட இந்த பேச்சுவார்த்தையோட முடிஞ்சிருமா? அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.